ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன மேஜிக் கண்டென்ட் ரிவீல் பண்ண போறோம்னா, சால்வ் பண்ணாத கியூபை அதை டாக் வாயில வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது அது எப்படி சால்வ் ஆச்சு, அந்த கண்டென்ட் தான் இப்போ நம்ம ரிவீல் பண்ண போறோம். இதை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன போராட்டம்லாம் இந்த கண்டென்ட்டை ஷூட் பண்றதுக்காக நடந்ததுன்னு ஒரு ஃபன் பிடிஎஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, கேமரா மூவ்மெண்ட் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா ஹேண்டில் பண்ற பையன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபோக்கஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி நான் ஃபோக்கஸ் பண்ணி சால்வ் பண்ணி கொடுக்கும். நான் பண்ணி வாங்கிடுவேன். வாங்கிட்டு நீ ஃபோக்கஸ் பண்ணு. நீ குடுறதே டப்புன்னு கொடுத்துரு, கையை சேர்த்து கொடுத்தார கச்சிரும். பக்கத்துல கியூப் எங்க ஹாஸ்பிடல்ல வச்சிருக்க அங்க டேய் ஊசி போட்டியாடா? நான் வேக்சின் பண்ணா கடிச்சா வைங்க, அவ்வளவுதான். நீ டேய் அப்பலாம் பார்த்தா மணி நான் செத்து போயிடும். அவன் மனுஷனே கிடையாது. நீ அவன் மனுக்கு கடிக்கிறான்டா, நீ வேறடா. நீ அப்படி கடி வாங்கிறியா? ஓ நோ. அன்னைக்கு நாய் கடிச்சிருந்து நாய் போட்டு திருப்பி கடிச்சிட்டு. டேய் எப்படி பிரச்சனை? முதல்ல ஊசி போடுங்க. எங்க போறான் பாறா அவன். அவன்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்க. அவனுக்கு தான் உட்காரண்டா. காவத்துல கெஞ்ச அடிக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். ரீசன்ட்டா இருக்கு. ரீசன் அந்த கஞ்சி அடிக்கிற போஸ். ஸோ இந்த கண்டென்ட்டை ஷூட் பண்ணுறதுக்கு மெயினாக சால்வ் பண்ண கியூப் தான் தேவை. ஸோ அதை நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி ஷூட்க்கு எடுத்து வந்தேன். ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா, கியூப் எங்க? கியூப் டேய் அட பாய் கண்டென்ட் காணவே மறந்துட்டீங்களா? ஓ நோ. நீ எங்க போற? நீ எங்கடா? நவீனே, அதை சால்வ் பண்ணாம ஒரு கியூப் இருக்கும் பாரு, அதை எடுத்துட்டு வா. அனிமல் வயலன்ஸ் எதுவும் வந்துடாத. அது மணி இருந்தா வரும். என்னடா ஏய் சால்வ் பண்ணதுடா. பண்ணதா வேணுமா? அத பிளாக் இதே கியூப் சால்வ் பண்ணது இருக்குமே. ஒருவேளை அன்சால்வ் பண்ணிட்டீங்களா என்ன? நான் தான் பண்ணேன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இத நான் பண்ணடா, நான் இப்ப மறந்துட்டேன். அப்படியே அந்த ஜே மாதிரி போடுங்க, ஜே எல். திருப்பிடு. நான் பண்ணலடா. அப்ப யார் பண்ணா? ஏய் அவன் பண்ணா. அந்த நாய் பண்ணா. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், யாரு? நான் தான். சார், இன்னைக்கு தரமா நடிக்கிற ரியோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு அப்பாவா இந்த இடத்துல நீங்க ஏய் அவன் காலைல பாத்ரூம் போறான். அவ்வளோதான், அதை கழிச்சிட்டானுங்க. அதனால என்ன பண்ணேன்னா, அந்த டைம்ல சால்வ் பண்ணேன். ஆனால் 2 லேயர் சால்வ் பண்ண எனக்கு அந்த 3rd லேயர் எப்படி பண்ணணுன்ற ஞாபகம் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணானா, மொபைலில் ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்து அந்த 3rd லேயரை சால்வ் பண்ணி கொடுத்தான். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணவே ஆரம்பித்தேன். சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு. அதான் ஏதோ ஒரு பேரு ஜீசஸ். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணதான் அதான் எடுத்து கியூப் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு என்ன தேவைன்னா, ஒரு கியூப், அப்புறம் 2 பசங்க ஆக்ட் பண்ணணும், அப்புறம் ஒருத்தர் கேமரா ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் ஒரு டாக். ஆக்சுவலா அவர் டாக்னு சொல்லக்கூடாது, அவர் பேர் லியோ. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஸோ ரிஹர்சல் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டேக் போறோம். ஆக்சுவலா ஓகேவா? இல்ல என்னை டென்ஷன் பண்ணி கூப்பிடுற மாதிரி இருக்கணும்டா. ரோலிங் ஆக்ஷன். இது பண்ணலாம். புரியல. என்ன டயலாக் சொல்ற? டயலாக் சொல்ல எஃபெக்டிவா எக்ஸ்பிரஷனோட இவன் எப்படி தெரியுமா பண்றா? வாய்ஸ் வர. ஏய் அபி, சாப்பாடுல கத்திரிக்காய் கூட்ட எடுத்தா என்ன பாக்குறோமா, அந்த மாதிரி பண்றோம்டா. சரி. சாப்பாடுல கத்திரிக்காய் கூட்ட எடுத்தா இந்தா. எப்படிடா மர்க்கா சொல்லு, எப்படிடா மர்க்கா சொல்லு. எப்படிடா என்னடி வாய்ஸ் இது? சரி போலாமா? போலாம். கியூப் எங்க? கியூப் எங்க? மணி நல்லா எஃபெக்டிவாடா, கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி எங்கேஜிங்கா ரியாக்ஷன்ஸ் கொடுறா. போலாம். ஓவர் டூப் பண்ணணும், ஓவர் ஆக்டிங் பண்ணணும். சரி இது வேணாம். ஃபர்ஸ்ட் சொல்றத நல்லா கொடுத்துறோம். அப்படி இல்ல. வி வி
அபி 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 அந்த பேர் கேட்கணும். வெறுப்பேத்துற மாதிரி பண்ணோம். அதான் அது என்ன அது வெறுப்பா சரி போலாமா? ஆ ரோலிங் ஆக்ஷன். சரி 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 ஏய் நான் பாங்கே போயிரலாமா? இதுவே நான் மாதிரி பண்றா அப்படி. சரி இரு 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 அபி இவங்க கூட தான விளையாடுறேன். ஏய். அப்புறம் இது சரி அப்படியே இருக்கட்டுமா? அப்படியே விட்டு அப்படியே எடுத்துடலாங்க. அப்படியே விட்டா சீரியஸ் ட்ரை பண்ணலாம். எப்படி ஒரு மாதிரி வெறுப்பேத்துற மாதிரி பண்றான் அவன். வெறுப்பா மாட்டேங்கிறான். நார்மலான டைம்லாம் எப்படி வெறுப்பேத்துவ? அதுக்கு அடிப்பான்டா அவன். Oh no. அபி ஒரு அடி அடி. ஏய் அப்படி இல்ல. அபி 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 அது கியூ பாத்தீங்க. அபி 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 இது எப்படி சால்வ் பண்றது? அப்படி கேட்கணும். கேளு. சரி இரு அப்படியே நான் ரோல் போட்டுறேன். அபி அபி இது எப்படி சால்வ் பண்றது? டேய் ப்ளீஸ்ரா, உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. அபி 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 ஆ பாருங்க இதை பேஸ் பண்ணிடா ப்ளீஸ். பரட்டா ஓகே போலாமா? ஓகே ஓகே ரோலிங் ஆக்ஷன். பாராடி எத்தனை வாடியில நான் சால்வ் பண்றது? இங்க சுத்தே பாவி மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. கடிக்கல கீழே போடுறது எடுத்தேம்பார் ஓட்டம். இவனுக்கு கூட ஒரு மென்டல் டார்ச்சர்ல நாய்க்கு ஒரு க்ளோஸ் போயிட்டு சோதிக்காதீங்கடா நீ. சரி சரி டென்ஷன் ஆகுது. ஏய் மணி நார்மலா இருக்கப்போ வச்சு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுறா. பெரிய இளையத்தன்மை விஜய் வரு அந்த ஸ்கிரீன் ஆன் பண்ணோடனே அப்படியே எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. Oh no. எஸ்ஐ சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஆக்ஷன். சரி 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 என்னடா கடி கடி கடி. கடி 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 நல்லா கடி. ரைட் ஆல் அவுட் டேல் ஆஃப். அவன் வாயில வச்சுனா கொஞ்சம் சுத்தி எடுத்துறான் அந்த மாதிரி போலாம். ஏய் கரெக்ட்டா வாயில போடுறா. நீ அவன் கண்ட்ரோல்ல போயிட்டு வரதா. அபி கரெக்ட்டா வாயில போடு. அப்படி உன் கையை விட்டு மாத்தி எடுத்துறேன். Oh no. சரி எல்லாம் குடுக்குறான். ஓகே போலாமா? அபி போலாமாடா? போலாம். சரி சரி நான் சரி சரி Rolling. சரி 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 பாப்போம். ஆக்ஷன். சரி 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 ஆக்ஷன். இங்க வா இங்க வா இங்க வா. கொஸ்டின் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஐயா நீங்க ஹாஸ்பிடல் போறோம். Oh no. க்ளோஸ் வைடா அவங்க கைக்கு. இன்னும் உங்களுக்கு சான்ஸ் எல்லாம் இவ்வளவு வர ஏதாவது போடணுமா என்ன? இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலா ஈரத்தழும்பு. ஆமா கடிச்சிருச்சு. ஆனா அது கூட எனக்கு பெருசா வலிக்கல. பொதுவா ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு 4 வார்த்தை நல்லதாவோ இன்னும் 2 வார்த்தை மனசுக்கு ஆறுதலாவோ சொல்லலாம். ஒன்னும் ஆவாதுடா அபி, சரியாயிடும், பயப்படாத. ஆனா இவங்க அப்படி கிடையாது. தண்ணி குடிக்க மாட்டேன். எதுக்கு தண்ணி குடிக்கிறது? ராபிஸ் அது. ராபிஸ்னா? அதான் அது மத்த நாய்க்கு போட்டு சாப்பிட கூடாது. டேஸ்ட் தோணாது. சாப்பிட கூடாது இல்ல சாப்பிட ஒண்ணா முடியாது. சாப்பிட முடியாது. தண்ணி கொண்டு வர இப்படி ஆடு கை அப்படியே குடிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த காத்து கிட்ட வேர்க்கும். டேய் அதெல்லாம் முடி கொட்டும். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். பயப்படவே மாட்டேன்.
ஆக்சுவலா ஷூட்லாம் முடிச்சுட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா டாகோட ஏஜ் என்னன்னு கேட்டாங்க. 5 to 6 months தான் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, டாக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்களான்னு கேட்டாங்க. போட்டுட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டதுக்கான கார்டையும் நான் காட்டினேன் டாக்டர் கிட்ட. இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்ல, நீங்க எதுவும் வரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அந்த எதுவும் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. அப்பாடா கொலை காட்ல இருக்க மவனை கொல்லாம விட மாட்டேன். ஆக்ஷன். சரி சரி ஃபீல் பண்ணாத, காடிஸ்டன் ஃபீல் பண்ணாத. என்னடா சால் பண்ணி விடுறா. ஃபுல்லா கடிச்சிட்டியா? சரி கீழே போட்டியே. ஏய் அபி பயந்து கொடுக்காதடா, கரெக்டா சென்டர்ல போடுறாங்க. அந்த பய இருக்குல்ல போடா. என்னடா கரெக்டா தான் வச்சேன். இது கொஞ்சம் குட்டியா இந்த சென்டர் உள்ளதான கொண்டு போவேன். உனக்கு ஈவினிங் நாம பீச் போலாம், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வருவா. டென்ஷன் பண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஏய் இந்த டயலாக் டா, இது டயலாக் அது. அடங்கும் சாப்பிட்டடா. சரி கட். திருப்பட இந்தா சூப்பரா. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு. நல்லா பண்ணாப்ல அதிகம். இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. அதுக்குதுடா. சார் அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. இதுவும் கரெக்டா இருந்துச்சு. இருக்குது கொஞ்சம் எக்ஸ்போசர் இழுத்து விட்டாண்டா. என்ன ஆச்சுன்னா எக்ஸ்போசரை தனியா அவனை கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருந்தேன். அதை வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். அதனால ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இந்தா சூப்பரா. அவன் அப்படிதான், உனக்கு இருக்கிற ஐடி கூட அவனுக்கு இல்லை. வா நம்ம போலாம் வா. இதுல என்ன ஹைலைட்னா கண்டென்ட்ல லாஸ்டா இந்த டைலாக் தான் சொல்ல போறேன்னு அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டான். ஸோ ஃபைனலா ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு. இந்த கண்டென்ட்டுக்காக தருமலாம் கடியெல்லாம் வாங்கி இந்த கண்டென்ட் முடிக்க வேண்டியதா இருக்கு. அவன் எனக்கு கடிச்சதுல டிப்ரெஷன் உட்காந்துருக்கான். ஐயோ எங்க சார் மேனஸ் மெஜிஷியனுக்கு அடிச்சிட்டீன்னு வருத்தப்படுறீங்களா நீங்க? ஏ சிரிக்கிறான்டா. ஸோ இது என்ன ஐடியால ஷூட் பண்ணனா, இந்த பிடிஎஸ் நீங்க ஃபுல்லா பார்த்ததுலே தெரிஞ்சிருக்கும் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி இருக்கான்னு. ஆக்சுவலா இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். அதாவது அந்த கியூப் சால்வ் பண்ணி தான் இருக்கும். ஆனா அதை டாக் வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம அன்சால்வ் பண்ண கியூப் மாதிரி காட்டணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாக்ஸா ரோட்டோ பண்ணி அந்த பாக்ஸோட ஃபுல் மூவ்மெண்ட்டையும் அனிமேட் பண்ணி மேட்ச் பண்ணிட்ட பிறகு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அது அன்சால்வ் கியூப் மாதிரி உங்களுக்கு தெரியும். என்ன சாப்பிட்ட மார்னிங்? என்ன சாப்பிட்ட? ஹேண்ட்ஷேக் அபி என்னடா? ஏய் இது எத்தனை வாட்டி நீ எப்படி இருக்கு? இந்தா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுல சில விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, சில ஃபன் பார்ட் இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் மேட்னஸ் மெஜிஷியன். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.